ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வெண்டங்காய் வச்சு ஒரு 65 செய்யலாம். இந்த வெண்டங்காய் வந்து நான் இந்த மாதிரி வந்து நாலாக இப்படி அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 4 இதாக அரிஞ்சுக்கிட்டேன். நுனியும் அரிஞ்சிருங்க, முன்னாடியே அரிஞ்சிட்டு இந்த 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டங்காய் பாருங்கள், இந்த மாதிரி முன்னால் இந்த மாதிரி இருக்கிறதையும் அரிஞ்சிடலாம். அரிஞ்சு எடுத்துடலாம். இதையும் அரிஞ்சு எடுத்துடலாம். காம்பு பகுதியும் அரிஞ்சிட்டு இதை நாளாக ஓப்பன் பண்ணி உள்ளே பூச்சி புழு எதுவும் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா கழுவி ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இதை நம்ம நாளாக அரிஞ்சுக்கணும். இப்படி அரிஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குதான்ட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் அரிஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இது நேற்றே வாங்கியே கட் பண்ணி வச்சேன். டைம் இல்லை செய்கிறதுக்கு, எனக்கு முடியல. அதனால் இன்றைக்கி செய்கிறேன். அதனால் கொஞ்சம் வாடிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதுக்கு வேண்டிய மசாலா பொருள் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன ஸ்பூனில். நம்ம எவ்வளோ வெண்டங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு. இது 150 கிராம் இருக்கும், அந்த அளவு தான் இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சோடாப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்புத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடல மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், இது பெருங்காயத்தூள், இது என்ன கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தந்தூரி சிக்கன் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இத்தனையும் எல்லாமே ஒன்றா போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். எல்லாம் இதே ஒரே தட்டில் நான் கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக இருக்கிறனால நான் கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்தனாலும் நல்லா இருக்காது. இவ்வளோ மாவு தேவைப்படாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். நான் கடலை மாவு தான் அது. கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்புத்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசரி எடுத்துடலாம். இதெல்லாம் கலந்து வச்சுட்டேன். கலந்துட்டு இப்போ இது ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். சூடாக தான் இருக்குது. சேர்த்துட்டு இதையும் கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் வந்து நம்ம மீனுக்கு தடவுற மாதிரி இது தடவி எடுத்துக்கலாம், பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தொளிச்சு எடுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. நான் இதை பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வெண்டங்காயெல்லாம் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். முதவே கழுவி தொடச்சி எடுத்து வச்சிடணும் வெண்டங்காய். அப்போ தான் வந்து நம்ம போட்டு பிசைஞ்சாலும் வந்து வளவளப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். இது நல்லா இதில் கோட்டிங் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் இது மசாலா போகிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷமாக ஊறிட்டு வந்திருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்படி ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் வச்சுருக்குறேன், காஞ்சிட்ருக்குது. இது காயட்டும் கொஞ்சம் நேரம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம இதெல்லாம் நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்டா கொஞ்சம் இது மசாலா அது கொஞ்சம் இருக்குது, அதனால் இப்படி கலந்து கொடுத்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம். தீயை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், வெறுவையில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெண்டைக்காயில் ரொம்ப சத்து இருக்கும், அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வெந்து வரட்டும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் திருப்பலாம். உடனே திருப்பினோம்னா என்ன ஆகும், அந்த மசாலாலாம் பிரிஞ்சிடும். பாருங்கள், 3 நிமிஷமாக வெந்துட்டுருக்குது. ஒன்றும் இது வேகணும், சலசலப்படங்கணும். மீடியம் இதில் வச்சுட்டு நம்ம வதக்கலாம். நல்லா பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு செய்யுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்திக்கங்க. நான் சேர்த்தலை. இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு முட்டை கூட நம்ம உடச்சி இதில் சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் சேர்த்தலை. சிம்பிளாக இருக்கிறது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் க்ளீனாக செஞ்சுருக்கிறேன்.
இது வந்து வெந்ததும் இதை எடுத்துடலாம். பாருங்கள், இதை எடுத்துட்டேன். இது நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இருக்கிற இதையும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஆயிலையும் கரையவே இல்லை. இப்போ நான் இருக்கிறதையும் போட்டுறேன். நான் இதில் ஒரு தடையாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீதி இந்த மசாலா இருந்துச்சுனாக்கா நம்ம ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் எதுவும் செய்யலை. அவ்வளோதான். இது பொரிச்சதும் எடுத்து காமிக்கிறேன். இது வெந்துருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி பொரிச்சிட்டு இதை எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது சாப்பிட்லான்னு இருக்குது. அப்படி பொறுன்னு இருக்குது. பாருங்கள், உடச்சாவே அப்படி பொறுன்னு அப்படி இதாக இருக்குது. அவ்வளோ சுட சுட நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.